வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா, முட்டை குழம்பு தாங்க செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு அருமையா இருக்குங்க இது. இந்த வீடியோ வாங்க நான் இந்த வீடியோல எப்படி செய்யறன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு வைக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சமா. இது செய்யும்போது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது கறிகிடும் இது. மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சுங்க. நான் வந்து ஒரு 5 முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா எல்லாம் வந்து உள்ள இதுவாகிற மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாங்க. நல்லா இதுவாகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த கடாயிலே கொஞ்சம் 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 எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு போட்டுங்க. இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் வந்து பொண்ணு வெள்ளம் வதங்கிச்சுங்க. இப்போ வந்து 3 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைக்கதாங்க போறோம். இப்போ நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு நம்ம ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபைனா அரைச்சிக்கலாங்க. பேன்லயே வந்து இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமா போட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம அதை வதக்கி அரைச்சிதுங்க. அதனால நம்ம வந்து லைட்டா வதக்கினா போதும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், சீரக பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அந்த மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியே போதும். ரொம்ப தண்ணியா வைக்கக்கூடாது. இந்த குழம்பு திக்காவே இருக்கட்டும். இங்க பாருங்க, இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்ப நம்ம வந்து
இதெல்லாம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்ச பிறகு நம்ம முட்டை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு முட்டை போட்டுக்கலாங்க. ம். இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காவும் ஆயிருக்கு. நம்ம இப்ப முட்டை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொஞ்சம் முட்டை கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலாலயே ஊறட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிலாம். இப்ப ஃபைனலா பாருங்க. இந்த குழம்பு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப ஃபைனலா வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இத வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் எப்படி இந்த முட்டை குழம்பு செஞ்சிருப்பேன்னு இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.